ஐரோப்பிய ஒன்றியத்தில் சட்டவிரோதமாக தங்குபவர்களை நாடு கடத்துவதற்கான புதிய கடுமையான குடியேற்ற சட்டம் திங்கட்கிழமை அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பாவில் நாடு கடத்தல் காலம் தொடங்கிவிட்டதாக ஸ்வீடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லி வெய்மர்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேற்ற கொள்கையில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான மற்றும் கடுமையான மாற்றமாக இந்த புதிய சட்டம் பார்க்கப்படுகிறது. இது சட்டவிரோத குடியேற்றத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் வெறும் வார்த்தைகளோடு நின்றுவிடாமல் இனி எங்களது சட்டங்களையும் எல்லைகளையும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த உள்ளோம் என்று ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் சார்லி வெய்மர்ஸ் திட்டவட்டமாக அறிவித்தார். இந்த புதிய சட்டத்தின்படி சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிய வீடுகளில் சோதனை நடத்தவும் அவர்களை நீண்ட காலம் காவலில் வைக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் ஐரோப்பாவிற்கு வெளியே ரிட்டர்ன் ஹாப் எனப்படும் நாடு கடத்தல் மையங்களை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சட்டப்பூர்வ அனுமதியின்றி ஐரோப்பாவில் தலைமறைவாக வாழ்கின்றனர். தற்போதைய சூழலில் தங்கும் உரிமை இல்லாதவர்களில் மிக குறைந்த அளவினரே ஐரோப்பாவை விட்டு வெளியேறுவதால் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.